ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓணம். எல்லாருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலாக நான் ஒரு கேரளா டிஷ் தான் பண்ண போகிறேன். ஓணம் சத்யாவில் இது ஒன் ஆஃப் த டிஷ். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? புடலங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நான் 1/2 hour முன்னாடியே கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 minutes வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயும் சேர்த்துக்கலாம். புடலங்காய் சேர்த்து ஒரு 2 minutes குக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஊற்றி கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தால் போதும், ஓவராக விசில் விட வேண்டாம். 2 விசில் இது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் லைட்டாக இதை மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதுக்கு மசாலா செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக துருவின தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் இதை அப்படியே தான் ராவாக அரைச்சி போடுவாங்க. பட் நான் சோம்பும் தேங்காயும் கொஞ்சம் வறுத்துக்கிறேன், ஸ்மெல் நல்லாயிருக்கும். வறுத்ததை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா, காரம் அதிகமாக வேணும்னா 2-3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இதுக்கு வேறு ஸ்பைசஸ் எதுவுமே கிடையாது. அரைச்சி இந்த பேஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு கூட்டோடு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து 2 minutes கொதிக்க வைக்கணும். ஏன்னா தேங்காயோட ஸ்மெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, வெங்காயம் இது நல்லா வறுத்துக்கணும். இதோட நிறம் நல்லா மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இந்த கூட்டோடு சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு சேர்த்து வதக்கி எடுத்திங்கன்னா சுவையான புடலங்காய் தோரன் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.